ரீசெண்டா இந்த ஹூண்டாய் காரோட வேரியண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேரியண்ட்டை பத்தி பரவலா பேசிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா விலை கம்மியா கிடைக்குது. இந்த விலைக்கு இந்த மாதிரி கார் மார்க்கெட்ல கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் மார்க்கெட்ல அந்த வேரியண்ட் பேசு பொருளா இருக்கு. அப்படி என்ன கார், என்ன வேரியண்ட்? ஒரு கம்பேக் கொடுக்குறோம்னா அந்த கம்பேக் எந்த டைம்ல எப்படி கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம கூட ஹூண்டாயோட i20 எரா தான் இருக்கு. இந்த டைம்ல இது ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். கார்ல போனை சார்ஜ் போடலாம், லேப்டாப்பை சார்ஜ் போட முடியுமா? முடியும். ஆர்காவோட 200 வாட்ஸ் கார் இன்வெர்டர் இருந்தா உங்களால லேப்டாப் மட்டும் கிடையாது, ஒரு கெட்டில்ல நீங்க சுடுதண்ணி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி 2 3 பின் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்க்கான A டைப் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்க்கான C டைப் 2 கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்றதுக்கு ஒரு பவர் பட்டன் வந்துருது. இந்த சாக்கெட்டை உங்க காரோட சார்ஜிங் சாக்கெட் ஹோல்ல நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணணும். இப்ப சப்ளை கொடுத்தாச்சு, இந்த பட்டனை கிளிக் பண்ணி பவர் பண்ணியாச்சு. என்னோட மொபைல் சார்ஜரை இந்த 3 பின்ல பிளக் பண்றேன். இப்போ என் மொபைலுக்கு நான் சார்ஜ் போடுறேன். ரெஸ்பான்ஸ். ஆர்காவோட 200 வாட்ஸ் கார் இன்வெர்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்றத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதோட பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மகளே, நம்ம கூட ஹூண்டாய் i20 எரா இருக்கு. 5,99,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுன் சொன்னேன். நிறைய பேர் பேசுறது காரணமே இந்த காரோட பிரைசிங் தான். இது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக். இதோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து மேக்னா தான் பேஸ் வேரியன்ட். எரா இருந்துச்சு, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அப்போ வந்து மேக்னா தான் பேஸ் மாடலா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து மேக்னா எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்குமே 75,000 பிரைஸ் டிஃபரன்ஸ். நம்ம எராக்கும் மேக்னாக்கும் 1 லட்ச ரூபா சாலிடா பிரைஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ் ஷோரூம்ல. இந்த வேரியண்டோட ஆன் ரோட் பிரைஸ் என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்றேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த காரோட காம்படிட்டர் டாடா ஆல்ட்ராஸ் இருக்கு, ஆனால் அதே மாதிரி பலினோ இருக்கு. ஸோ இந்த 3 காரை கம்பேர் பண்ணும்போது இந்த வேரியண்ட்டை புதுசாக லான்ச் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு சின்ன டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண ஹூண்டாய் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஃபீலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த காரோட டிசைனை வந்து குளோபல் N சீரிஸ் கார்ஸோட போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் கிடைக்கும். நம்ம பார்க்குறதெல்லாம் N-லைன் தான். ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினில் ஒரு டர்போ சார்ஜர், கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸோட பார்க்குறோம். அது வந்து N-லைன் சொல்கிறோம். இந்தியாவோட டேக்ஸ் நார்ம்ஸ் படி அந்த கார்ஸை தான் இந்தியாவில் சேல் பண்ண முடியுதுன்றனால அதை பண்ணுறாங்க. பட் N சீரிஸ் கார்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து ஸ்போர்ட்ஸ் டிவிஷன் ஹூண்டாயில். ஸோ அந்த டிவிஷன் இருக்க கார்ஸோட டிசைனை வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பானட்ல நிறைய கேரக்டர் லைன்ஸ் ரன் ஆகுது. ஸோ அதில் சென்டரில் ரன் ஆகிற கேரக்டர் லைன் தான் ஹூண்டாயோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வைடான கிரில் கிடைக்குது. அந்த கிரில்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இது வந்து செகண்ட் பேஸ் வேரியன்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட்லேயே பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ண கிரில் கிடைக்குது. அதே மாதிரி அந்த கார்னிஷ்லையும் பியானோ பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல இந்த இடத்துல கூட ஹார்ட் பிளாஸ்டிக் போட்டிருக்கலாம், பட் ஹார்ட் பிளாஸ்டிக் போடல. அண்ட் அதே மாதிரி ஸ்கிட் பிளேட்டை பார்த்தோன்னா சில்வர் கலர்ல தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ் எதுவும் வரல, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் வரல. பட் விண்ட்ஸ்கிரீன் நல்லா வைடா இருக்கு. பானட் வந்து அப்படியே ஸ்லாண்டிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஹேட்ச்பேக் இல்லையா, ஸோ அதனால எல்லாரும் ஈஸியாக டிரைவ் பண்ணும், அதுக்கேற்ற ஸ்டாண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் வந்து ஹாலோஜன் பல்பு தான். ஸோ இதில் உங்களுக்கு எல்இடிஸ் கிடைக்காது. அதே மாதிரி ஃபாக் லாம்பும் வரல, எல்லாமே பல்பு தான். இண்டிகேட்டர் முதல் கொண்டு பல்பு தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு பேஸ் வேரியன்ட், பேசிக்கான வேரியன்ட்னு சொல்லலாம். i20யோட லென்த் வந்து 3995 mm, சப் 4 மீட்டர். இதோட வீல் பேஸ் 2580 mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த i20 எரா வேரியன்ட்டோட சைட் வியூல நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த ORVMல ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த எரா வேரியன்ட்ல உங்களுக்கு வீல் கேப் ஆக்சசரியா தான் வரும், ஸ்டாக்ல வராது. நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி மாற்ற மாதிரி இருக்கும். அந்த ஹப் கேப் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். டயர் பார்த்தோன்னா 185/70 14 இன்ச்சஸ் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீல டிஸ்க் வரும், ரியர் வீல ட்ரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், பாடி கலர்ல பெயிண்ட் பண்ண டோர் ஹேண்டில் மேக்ஸிமம் 2வது 3வது வேரியன்ட்ல பார்க்க முடியும். பட் இதை வந்து பேஸ் மாடல்லே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வராது, கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இதுல ஸ்மார்ட் கீ ஆப்ஷனும் கிடையாது. டிரைவரோட விண்டோ வியூ பார்த்தோன்னா நல்ல லென்த்தான வியூ, பிளைண்ட் ஸ்பாட் பெருசா உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி விட்டும் வந்து டீசெண்டாக இருக்கும். ஒரு ஹேட்ச்பேக்கில் எந்த லெவலில் விண்டோ பார்ட்டிஷன் பண்ண முடியும் அந்த லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே பேசஞ்சர் பார்த்தோன்னா நல்ல லென்த்து, ஆனால் அதே மாதிரி விட்டு ஓகேவாக இருக்குது. வாட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மேலே ஆண்டனா வந்து நார்மலான ஆண்டனா தான், ஷாக் ஃபின் ஆண்டனா கிடையாது. மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் போனீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஃபின் ஆண்டனா வரும், வீல் கேப்லாம் வந்துடும். பட் இதில் உங்களுக்கு வீல் கேப்லாம் வராது. ஸோ இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். i20ல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த ரியர் வியூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த காரோட விட்த் நல்லா அகலமான கார், ஹைட்டும் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அந்த டிரைவபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டேபிளாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்பீட் பண்ணி க்ரூஸ் பண்ணும்போது கூட அந்த ஒரு ப்ராப்பர் ஹேட்ச்க்கான ஃபீலை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டபிலிட்டியோ அதே மாதிரி பாடி ரோலோ இதெல்லாம் பெருசாக இருக்காது, பிகாஸ் ஹைட்டு கம்மி. ஆனால் அதே மாதிரி விட்து நல்ல விட்து, வெயிட்டும் பேலன்ஸ்டான வெயிட். அதனால இந்த காரில் கான்ஃபிடென்ட்டான டிரைவபிலிட்டி இருக்கும். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளான டிரைவபிலிட்டி இருக்கும். இந்த காரோட ஸ்பேஸ் பார்ப்போம்.
311 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல ஆல்ட்ராஸ்ல தான் அதிகமான பூட் ஸ்பேஸ் இருக்கு. பட் i20லயும் வந்து 300க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஸ்பேஸாக பார்க்கப்படுது. பெஞ்ச் ஃபோல்டிங் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயும் 14 இன்ச்சஸ் வீல், வெளியே அவுட் சைட் ரன்னிங் வீல்ஸ் என்னவோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஷீட் டீசெண்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பார்சல் ட்ரே உங்களுக்கு வராது, நீங்கள் வேணா எக்ஸ்ட்ரா ஆக்சரியாக தான் வாங்கணும். 300 லிட்டர்ன்ற போது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ்ன்னு பார்க்கப்படுது. ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் தீம் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் எஸ்தட்டிக்கில் இருக்கும் அந்த டிசைனு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக்கு கீழே இருக்க அந்த டிஃப்யூசர் டிசைனு, பின்னாடி 2 பார்க்கிங் சென்சர்ஸ் தான் வரும். ஆனால் அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா வராது. ஏன்னா இதில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பேசிக்கான வேரியன்ட். அதே மாதிரி கனெக்டிங் எல்லாம் வராது. ஹூண்டாயோட லோகோ வருது. இங்கேயும் பியானோ பிளாக். எந்த இடத்துலையுமே இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபினிஷை பார்க்கவே முடியலங்க. இந்த நாடுலர் டிசைன் பார்க்கலாம், அதுலேயும் பியானோ பிளாக் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஹாட் பிளாஸ்டிக்கை எந்த இடத்துலையும் பார்க்கல. ஒரு சில இடத்துல அந்த சைட் மிரர் பக்கத்தில் ஸோ அந்த சீ பில்லரில் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது. அதுவுமே வந்து ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ அதனால இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். மக்களை i20யோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நின்ன அப்படின்னா என்னோட செஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஹேட்ச்பேக். ஸோ அதனால செஸ்ட் வரைக்கும் தான் தெரியும். ஸோ இப்போ உள்ள வரதுக்கு எப்படி இருக்கு, 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால உள்ள தூக்கி வைக்கும் போது இந்த ஸ்டெப்பை தாண்டவும் மட்டும் கொஞ்சம் டஃபாக தெரியும். பட் உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா காலை ஈஸியாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இன்க்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக நீங்கள் பாடியும் ஹெட்டையும் ஃபோல்ட் பண்ணி தான் உள்ளே வரீங்க. எக்ரஸ் வந்து பெரிய டீல் கிடையாது. பட் இன்க்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்தால் ஈஸியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து வேகமாக வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடக்கி தான் வரணும். நான் 5.8+ இருக்கேன். நீங்கள் 6 feet இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெட்லாம் ஃபோல்ட் பண்ணி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அண்ட் இது பேஸ் மாடல்னால பின்னாடி பவர் விண்டோ வராது. ஸோ ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு கார் பார்க்குறீங்கன்னா இந்த வேரியண்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி 3 பேருக்கு சீட் பெல்ட், பின்னாடி அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் கிடையாது. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி கன்வீனியன்ட் ரியர் AC ஒன் கிடையாது. ஃப்ரண்ட்ல இருக்க 4 வெண்ட்ல தான் சர்க்குலேட் ஆகும். ஸோ அதான் நான் சொன்னேன், இது ஒரு பேசிக் வேரியன்ட். ஸோ அதனால பேசிக்காக இருக்கு அப்படின்றது தான். உள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது தை சப்போர்ட். இப்போ காலை நார்மலாக வைக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் கிடைக்கல. காலை நீட்டணும் அப்படின்னா நல்லா நீட்டினா சூப்பராக கிடைக்குது. லைட்டாக நீட்டணும்னாலும் லைட்டாக கிடைக்குது. பட் நார்மலாக வச்சோன்னா தை சப்போர்ட் கிடைக்கல. செகண்ட், இது ஒரு ஹேட்ச்பேக்னால ஹெட் லெவல் பார்க்கணும்ல. ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு நல்ல ஹெட் லெவல் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட ஹைட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் நான் ஹைட்டாக இருக்கேன் அப்படின்னா இப்படி இருப்பேன். அப்படியுமே ஓரளவுக்கு நல்ல ஹெட் லெவல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஃபைனலாக லெக் ரூம் பார்க்கணும்ல. ஸோ இந்த காரில் லெக் ரூம் அப்படின்றது டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக எனக்கு இந்த காரோட செகண்ட் ரோல பிடிச்சது அப்படின்னா ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம். ஆனால் அந்த ஃபேப்ரிக்கோட கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பவர் விண்டோ இல்லாத ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆல் பவர் விண்டோ கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் அதே மாதிரி ரியர் AC வெண்ட் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். பட் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 75,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் போனால் அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். மக்களை i20 எராவோட இன்டீரியர் பார்க்கலாம். சைடில் பார்க்கும்போது இந்த ஸ்டீல் வீலை தவிர மிச்சம் எதுவுமே நம்ம பேஸ் மாடல்னு சொல்லி சொல்கிற மாதிரி இல்லை. டோரில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் எதுவுமே கிடையாது. கீ ஹோல் தான் இருக்குது. ஓகே, டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. டிரைவர் டோர் எப்பவுமே இப்படி தானே இருக்கும். பேசஞ்சர் டோர் நீங்கள் பார்க்கலாம். இது ஓகே, ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. இந்த டோரோட லென்த்துமே அதிகம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே வந்து டோர் ஹேண்டில் பேஸ் மாடலில் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில், அதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை. 2 பவர் விண்டோ தான் வருது. பின்னாடி பவர் விண்டோ கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக் தான். ஹாட் பிளாஸ்டிக் எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக் தான். பட் இந்த இடத்துல 1 லிட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். சின்ன சின்ன பேப்பர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் போனட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒன்லி மேனுவல். ஒரு டெட் பெடல் கிடைக்குது. ஓகே, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பேஸ் மாடல், பேசிக்கான மாடல். புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. ஒன்லி கீ தான். ஸோ அதுவுமே ஸ்மார்ட் கீலாம் கிடையாது. உங்களுக்கு வெறும் நார்மல் கீ தான். ஸோ இதுதான் இந்த காரோட கீ. ஸோ பழைய ஹூண்டாய் கார்ஸ் எப்பவுமே அதே மாதிரி கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட்டட் AC வென்ட்ஸ் வந்துடுது. அதிலே நீங்கள் அந்த ஃப்ளாப்ஸை ஷட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ் ஒரு மாதிரி ஃபுல் ஃபேப்ரிக் தான். கிரே அண்ட் அந்த பீச் பேட்டர்னில் இருக்குது. ஓகே, உள்ளே போகலாம். இன்டீரியருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ள டேஷ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு மாதிரி மசில்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மசில் க்ரீஸ், இந்த இடத்துல நீங்கள் ஒரு மசில் க்ரீஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அப்படியே இங்கே வந்து ஃப்ளோட் ஆகுது. இங்கே அந்த AC வென்ட் பேட்டர்ன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஹசர் லேம்ப்ஸ் வந்துடுது. இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வராது, ஏன்னா இது ஒரு பேசிக்கான மாடல். மேனுவல் AC கண்ட்ரோல் வருது. நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ஓவரால் சர்க்குலேஷன், இன் அண்ட் அவுட் சர்க்குலேஷன். ஸோ மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஃபுல்லி ஃபிசிக்கல். அது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு வருது. இது ஒரு நல்ல விஷயம், ஸ்பெஷலான விஷயம். சாக்கெட்டும் கிடைக்குது.
ஸோ இந்த சார்ஜிங் அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. என் மொபைல் நீங்கள் வச்சுக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல் ஒன்லி. இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த லெதர் ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு எப்போயுமே இந்த லெதர் ஹூண்டாய் கார்ஸில் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் நல்லாயிருக்கும். அண்ட் மேனுவல் பார்க் பிரேக், இதில் இந்த டிப்பு கூட பியோனா பிளாக்ல இருக்குது. அண்ட் கப் ஹோல்டர், அண்ட் இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்குது, பட் ஏசி வெண்ட் கிடையாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி மெயினான விஷயமே டில்ட்டு அண்ட் டெலஸ்கோபிக். இந்த செக்மெண்ட்டில் வந்து டில்ட் டெலஸ்கோபிக் கிடையாது. ஸோ அதை வந்து ஹூண்டாய் பண்ணியிருக்காங்க. ஹார்ன், டுவல் ஹார்ன். அண்ட் நீங்கள் வைப்பருக்குரிய செட்டிங் வருது, இங்கே லைட்ஸ்க்குரிய செட்டிங் வருது. கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செட்டிங்ஸில் பார்த்தோன்னா ரேஞ்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூல் கேஜ் லெவல், டெம்பரேச்சர், டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், இண்டிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. ஓகே. நார்மலான IRVM அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் வருதுங்க. ஸோ இது ஒரு சூப்பர் கூலான விஷயம். ஓகே. ஹாலஜன் ரீடிங் லேம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப் வருது, அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து ஸ்லோ மோஷன் கிடையாது, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வேனிட்டி மிரர்ஸ் இல்லை, இங்கேயும் இல்லை. சன்ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மிரர்ஸை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் அவங்க கொடுக்கலை. ஓகே. இந்த இன்டீரியரில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம் இந்த டில்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல், ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டு, அண்ட் அது போக 6 ஏர் பேக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே 1 2 3 கர்டைன்ஸு அண்ட் சீட்ஸில் சைட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே வரும். அண்ட் அதே மாதிரி பின்னாடி 3 பேருக்கு சீட் பெல்ட் கிடைக்குது. அண்ட் ஹெட்ரெஸ்ட் கிடைக்கல. அண்ட் ஆம்ரெஸ்ட் கண்டிப்பாக வராது. ஹெட்ரெஸ்ட் கொடுத்துக்கலாம், அது இல்லை. ஓகே. ஃபேப்ரிக் சீட் தான். ஓவராலாக நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம்னா இதுதான். உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். i20ல ஸ்பெஷலான விஷயமே இந்த காரோட இன்ஜின் தான். 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த செக்மெண்ட்டில் 4 சிலிண்டரோட வர இன்னொரு கார் இருக்குது. அந்த கார் தான் இந்த காருக்கு டைரக்ட் காம்படிட்டர், பலினோ சிக்மா. ஸோ அதுலேயும் 4 சிலிண்டர் தான், அதுவும் NA பெட்ரோல் தான். அது வந்து K சீரிஸ் இன்ஜின்னா இது வந்து கப்பா பெட்ரோல். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஒரு சின்ன மெக்கானிசம் தான் மாறும். பவர் டெலிவரி மேப் மாறும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபியூல் எஃபிஷியன்சி மேப் தான் NA பெட்ரோல்னால. 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் 83 bhp 114 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்மூத்தான இன்ஜின், ஒரு ரஃபைண்டான இன்ஜின், அதே மாதிரி ரிலையபிளான இன்ஜின் கூட சொல்லலாம். ஸோ இந்த காருக்கு அராய் வந்து 20 மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே 15லேருந்து 17 கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஹைவே போனால் 18லேருந்து 20 கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 15 to 16 17 நீங்கள் தாராளமாக சிட்டிக்குள்ளே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம K சீரிஸ் இன்ஜின் போனால் 16லேருந்து 17 வரைக்கும் தாராளமாக கொடுக்குது. கப்பா பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் மைலேஜ் கம்மி பண்ணால் கூட நீங்கள் 15.5 to 16.5 வரைக்கும் எடுத்துடலாம். ஹைவே போனால் தாராளமாக நீங்கள் 20 வரைக்கும் கூட எடுக்கலாம். பட் இது எல்லாமே உங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த காரில் நான் சொன்ன அந்த 3 வேர்டு, இட்ஸ் ரெஃபைன்ட், ரிலையபிள் அண்ட் ஸ்மூத், இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த காரோட இன்ஜினில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் மாருதி காரில் இருக்க அளவுக்கு பெப்பினஸ் ஃபீல் பண்ணலைனாலும் ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான ரஃபைன்மெண்ட் லெவலை வந்து டிரைவில் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்சுலேஷன் எதுவும் பண்ணல, பட் இன்ஜின் அசம்பிளி என்கேஜாக இருக்குது. கீழே ஷீட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் ஒரு சின்ன கேப் இருக்குது. எனிவேஸ் இன்ஜின் ஒரு நல்ல இன்ஜின் சொல்லலாம், ஏன்னா 4 சிலிண்டர்னால. மகளே i20 எரா எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட வியூல வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கணும்ல, 6 லட்ச ரூபா, அதாவது 5,99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு 7,20,000 ஆன் ரோட் ப்ரைஸ்லேயே நீங்கள் இந்த காரை வாங்கிட முடியும். ரஃபாக நீங்கள் 7 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 7 லட்சம் வச்சாலும் 7 லட்சத்துக்கு இந்த மாடல் கம்பேர் பண்ணுவோம் வேற என்னென்ன கார்ஸ்லாம் இருக்கு. பலினோல சிக்மா பார்த்தோம் அப்படின்னா 5,98,000 கிடைக்குது. அதே ஆல்ட்ராஸ் XE பார்த்தோம்னா 6,30,000 கிடைக்குது. இதெல்லாம் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ். ஹூண்டாய் இந்த எரா வேரியன்ட் லான்ச் பண்ணது வந்து டைரக்டா பலினோவோட காம்படிட் பண்ற மாதிரி இருக்கு. பிரைஸ்ல கிட்டத்தட்ட 1000 ரூபா தான் கம்மி. ஸோ ஒரே பிரைஸ்க்கு தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால காம்படிஷன் ஹெவியா இருக்க போகுது. அண்ட் ஒரு சில விஷயங்கள் பலினோ கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ல அட்வான்ஸ்டாகவே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக பலினோ வாங்கலாமா i20 வாங்கலாமா அப்படின்றத பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பேஜ்லேயே இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த காரில் ஹூண்டாய் பண்ணியிருக்க அப்டேட்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா டில்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல், அது போக ஃபேப்ரிக்காக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி டிசைனில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பியோனா பிளாக் டச்சஸ், ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு பேஸ் மாடல்னே காமிக்காத மாதிரி இருக்குது. அந்த டோர் ஹேண்டில், பாடி கலரில் பெயிண்ட் பண்ண ORVMs எல்லாமே. ஸோ அதனால எனக்கு அந்த பேஸ் மாடல் ஃபீலே கொடுக்கல. நமக்கு ரூஃப் ரை இல்லை, இது ஹேட்ச் பேக், அதனால பெருசாக தெரியாது. ஷாக் ஃபின் ஆண்டனாவும் இல்லை, பட் ஸ்டில் வேணா நீங்கள் வெளியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி அலாய் வீல் இல்லை, வெளியே வேணா நீங்கள் அலாய் வீல் வாங்கி போட்டுக்கலாம். போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸோ ஒரு மிட் லெவல் வேரியன்ட் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு OEMலேயே அலாய் வீல்லாம் கிடைக்குது. ஸோ அப்படி வாங்கும்போது ஒரு பேஸ் மாடல்ன்றது எந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அது இந்த காரில் நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஸோ நான் அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ரியரில் பவர் விண்டோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ரியர் AC ஒன் கொடுத்துருக்கலாம். ஸோ அது 2 விஷயம் மட்டும் தான் நான் பார்க்குறேன். அது 2 விஷயம் மட்டும் வந்திருந்தா கூட ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா AC ஒன்றை கட் பண்ணிட்டு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். ஸோ இது ஏதாவது ஒன்று மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் இந்த வேரியண்ட்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா.
அதுக்கு உங்களுக்கு எல்லாமே வேணும், ரியர் ஏசி வேணும், ஆல் பவர் வேணும், இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனு, கனெக்டிவிட்டி ஃபீச்சர் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மேக்னா நீங்கள் வாங்கலாம். மேக்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது பேசிக்கான ஒரு வேரியன்ட். இப்போ இந்த கார் யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு கார் வேணுங்க. 4லேருந்து 5 பேர் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரி மைலேஜும் டீசெண்டாக கொடுக்கணும், சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அண்ட் காம்பாக்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த i20 எரா வேரியண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கன்ஸ்டெயின். பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு டெஸ்ட் கிடைக்கலனாலும் அந்த யார்டில் வந்து கண்டிப்பாக அந்த வேரியண்ட் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் ஓவராலாகவே என்னோட கருத்து இந்த வேரியண்ட்டை பற்றி. இதே மாதிரி வேறு என்னென்ன பேஸ் வேரியன்ட் கார்டு, மிட் லெவல் வேரியன்ட்ஸ், அதாவது வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம், நீங்கள் வாங்கலான் இருக்கீங்க, உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் அதை ஒரு வ்ளாக் கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இதான் ஓவராலாகவே உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த i20 எராவை பற்றி கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எப்பவுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஏன்னா 6 ஏர் பேக் இருக்குது. ஸோ சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.